ஹாய் கைஸ். இப்போ நெக்ஸ்ட்டு படம் நான் பார்த்தது வந்து நுண்ணுணர்வு. இந்த நுண்ணுணர்வு அப்படிங்கிற படம் வந்து எப்போ பார்த்தேன்னா 2015. இன்னைக்கு ஃபுல் அதை பற்றி தான் பேச போகிறோம். ஆக்சுவலி இந்த படம் எல்லாமே வந்து நான் ஒரே வீடியோலேயே முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது ஒரே கடையில் பற்றி சொல்கிறதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால அது தனி வீடியோ ஆயிடுச்சு. இந்த வீடியோலேயும் எத்தனை படத்தை பற்றி சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நான் நுண்ணுணர்வு எடுத்திருக்கேன். நுண்ணுணர்வு முழுசாக சொல்ல முடியுதா, இன்னொரு படத்துக்கும் டைம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போது நுண்ணுணர்வு பற்றி பார்ப்போம். நான் வந்து இது 2015 பார்த்தேனா, அப்போ பார்க்கும்போது எனக்கு தோணுனதெல்லாம் என்னென்னா, எனக்கான அந்த பர்சனை அவன் பிறந்திருக்கானா இல்லையானே எனக்கு தெரியல. அவன் எங்கே இருப்பான், என்ன, இந்த சிந்தனையெல்லாம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு எங்கேயோ பிறந்திருக்கானா, வாழ்ந்திருக்கானா, இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பர்சனை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணோன்னா ஃபோன் நம்பர் தெரியாது, எதுவுமே தெரியாதுல்ல. கற்பனை கதாபாத்திரம் அவ்வளோதானே தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. இதை வந்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். ஆள் மனசுக்குள்ளே இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு பர்சன் இருப்பானா நிஜத்தில்? அப்படி ஒரு பர்சன் இருந்தாலும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் இந்த படம் வந்து எனக்கு யூடியூப்பில் ஆன்லைனில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது சஜஷனில் வருது ஃப்ரெண்டில். அப்போ இந்த படத்தை பார்க்குறேன். இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயின் அப்படிங்கிறவ வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அந்த ஹீரோயின் ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறாலோ படிக்கிறாளோ, அதன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெலிகம்யூனிகேஷன் இதை பற்றி, சைக்காலஜி, மெடிடேஷன் இதை பற்றின ஒரு இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்ருக்கா. ஸோ அவளோட தீசிஸ் வந்து முழுக்க டெலிபதியை பற்றின தீசிஸ். இதுக்கிடையில் ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஒரு டென்டிஸ்டவை இந்தியாவில் படித்து முடிச்சுட்டு அப்ராடில் போய் டென்டல் ஒர்க் பண்ணுறதுக்காக அப்ராடில் செட்டில் ஆகிருக்கான். ஆல்ரெடி ஹீரோயின் வந்து அப்ராடில் தான் இருக்கிறாள். ஸோ அவள் வந்து அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். எல்லாமே வந்து அவங்க அப்பா தான் செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ அவளுக்கு இந்த டெலிபதியில் அவளுமே அவளுக்கான அந்த எக்ஸ்பெக்டட் லவ்வரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன வழின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த தீசிஸ் நிறைய அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும்ல, ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் எடுத்து படித்து அவங்கெல்லாம் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி செமினாரில் தீசிஸ் சப்மிட் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறா. அதை ப்ராக்டிக்கலாக ஃபஸ்ட்டு அவளே செஞ்சு பார்க்கணும்ல. அதனால் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இறங்குறா. அப்படி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இறங்கும்போது தான் என்ன ஆகுனா, அந்த டெலிபதி ஃபஸ்ட்டு நம்ம லவ்வரை கண்டுபிடிக்கணும், இமேஜினரி ட்ரீம் லவ்வரை கண்டுபிடிக்கணும்னா அவனோட குவாலிட்டிஸ் என்னென்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் இல்லை, குவாலிட்டிஸ் எழுதணுங்கிறத அந்த மூவியிலே காமிச்சிருப்பாங்க. அன்னைக்கு தேதியில் எனக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்டு, ட்வின் ஃப்ளேம்லாம் தெரியாது. நான் அப்போ வந்து பெங்களூரில் இருந்தேன். பெங்களூரில் நான் கொரியன் சீரியல்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கேன். அந்த கொரியன் சீரியல்ஸ் பார்க்கும்போது, ஏன்னா பெட் ரிடனாக இருக்கேன் நான், கொரியன் சீரியல்ஸ் பார்க்கும்போது, அப்புறம் இந்த மதுபாலா சீரியலு அது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணும்ல, நம்ம ஹஸ்பண்ட் இப்படி சேஞ்ச் ஆகிட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மதுபாலா சீரியல் பார்ப்பேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அதுவும் எனக்கு வெறுத்து போச்சு. ஏன்னா எப்படி சேஞ்ச் ஆக மாட்டாங்கன்னு தெரியும், எதுக்கு நப்பாசையை வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா கொரியன் சீரியல்ஸ் நிறைய பார்ப்பேன். கொரியன் சீரியல்ஸ் பார்க்கும்போது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொரியன் சீரீஸில் தாய்வான்காரனுக்கு லெட்ரு போட்டது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னா ஓகேயா. ஸோ அந்த கேரக்டர், அந்த லீட் ஆக்டர் நடிச்சிருக்கிற அந்த அவங்க என்ன ரோல் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு எனக்கும் தெரியும், அப்போ இப்படிப்பட்ட ஆண் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எதிர்பார்க்குறேங்கிறது லவ் லிஸ்ட்டு எனக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த படத்தில் என்ன காமிக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி இந்த பொண்ணு உட்காந்து ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் எழுதி இப்படிப்பட்ட ஆண் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீப் மெடிடேஷனுக்குள்ளே போய் அந்த மெடிடேஷன் மூலியமாக தன்னோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே போய் அந்த இமேஜினரி ட்ரீமில் வர அந்த எசன்ஸ் அவளுக்குள்ளே தானே இருக்குது. அந்த எசன்ஸ்ட்டு அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறா. இப்போ இதைத்தான் நம்ம ட்வின் ஃப்ளேம் கான்செப்டுன்னே நம்ம பண்ணுறோம், சொல்லி கொடுக்குறோம். அன்னைக்கு தேதிக்கு இந்த படத்தை பார்த்து தான் அது எனக்கு ட்வின் ஃப்ளேம் கான்செப்டாக தெரியாது, டெலிபதி கான்செப்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ மெடிடேஷனுங்கிறது ஒவ்வொரு மனுஷனும் பண்ணால் அவன் கூட அவன் கனெக்ட் பண்ணிக்க முடியும் போல் இருக்கு. இதெல்லாம் நான் யோசிக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக்கிறேன். அப்போ இந்த மெடிடேஷன்லேயே டெலிபதிங்கிறது அந்த நம்ம ட்ரீம் பண்ணுற இமேஜினரி பர்சன்னு நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க பர்சன்கிட்ட பேசுகிறதுக்கு கூட இந்த செல்ஃப் டாக்கு டெலிபதி நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ அப்போ இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளேயே இருக்க பர்சன் அன்னைக்கு தேதிக்கே நான் தெரிஞ்சுட்டேன். அப்போ என் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே ஒருத்தனை நம்ம வச்சுருக்கோம், எனர்ஜியாக வச்சுருக்கோம், அவனுக்கு ஃபிசிக்கல் உருவம்லாம் கொடுக்கல, கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சுருக்கோம், அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கோம்னா அந்த எனர்ஜி, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த வைப்ரேஷன் இதெல்லாம் கூட அன்றைக்கி தெரியல எனக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, அந்த எனர்ஜி கூடயே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருக்க ட்ரீம் பர்சனுங்கிற எனர்ஜிக்கிட்டே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த ட்ரீம் பர்சனோட எனர்ஜி இந்த பூமியில் எங்கேயாவது பிறந்துருந்துச்சுன்னா அவன்கிட்ட போய் கண்டிப்பான முறையில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவளுக்கு அடிபட்டுரும் தலையில் நல்லா, அவளுக்கும் அவனுக்கும் அடிபட்டப்போ அந்த இன்னொரு ஆளுக்கு வந்து பயங்கரமாக அந்த தலை வலிக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஏன் தலைவலிக்குதுன்னே தெரியாது, நல்லா தானே இருந்தோம்னு நினைப்பாங்க. ஆனால் இன்னொரு பர்சனுக்கு அடிபட்டிருக்கும் அந்த அந்த 2 பேர்த்தில், டெலிபதியில் கனெக்ட் ஆகிருக்காங்கல்ல அந்த 2 பேர்த்தில். அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து காய்கறி நறுக்கும்போது, இந்த பொண்ணோ பையனோ காய்கறி நறுக்கும்போது கையை நல்லா வெட்டிக்குவாங்க, ரத்தம் ஊற்றும், பயங்கரமாக அந்த வெட்டின இடம் வலிக்கும். இன்னொரு இந்த சைடு இருக்கிற ஆளுக்கு கையில் காயமே இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்த கை வலிக்கும், பயங்கரமாக ஆன்னு கத்துவாங்க. அந்த ஆமாம், அந்த பையனுக்கு தான், டென்டிஸ்ட்டுக்கு தான் கை வலிக்கும். அறுத்தது அந்த பொண்ணு அறுத்துருப்பா கிச்சனில். ஓகேயா? அப்போ ஒன்றுமே காயம் இல்லையா, ஆனால் கை வலிக்குதேன்னு அவன் நினச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பான். ரத்தம் வலிகிற மாதிரியெல்லாம் தோணுது, அந்த ஃபீல் தெரியும் அவனுக்கு. ஒருவேளை இது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு அன்னைக்கு தேதிக்கு தெரியல. ஆனால் நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்னென்னா, இன்னைக்கு தேதிக்கு அது உண்மைன்னு தெரியும். ஓகே, 2015 நான் சொல்கிறது. அன்னைக்கு தேதிக்கு நான் எப்படி அந்த படத்தை பார்த்தேன்னா, இந்த அளவுக்கு கூட ஒரு டெலிபதி வந்து நமக்குள்ளே வேலை செய்யுது. அப்போ டெலிபதிக்கெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்க ட்ரீம் பர்சன் கூட கனெக்ட் ஆகிட்டோம்னா உண்மையிலேயே அவன் பூமியில் எங்கே பிறந்திருக்கானோ அவன் நம்ம கண்ணுக்கு தெரியலன்னா கூட அவன்கிட்ட போய் இந்த எனர்ஜி கனெக்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து நம்மக்கிட்ட வர முடியுது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுச்சு. அப்புறம் அந்த படத்தில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, ரொம்ப இன்டெப்த், இவள் உள்ளே போக போக இவளுக்கு ரொம்ப தலைவலியெல்லாம் வரும் இந்த ஹீரோயினுக்கு. ஆனால் அவள் அப்படி அந்தளவுக்கு உள்ளே இன்டெப்த்து போயிட்டான்னா, அவள் கண்ணை மூடுனா அவன் எந்த ஊரில் இருக்கானோ அவனுக்கு ஊரில் அந்த ஊரினுடைய காட்சிகள் என்னவோ, அவனுக்கு வெளியே அந்த கண்ணில் அவன் என்ன காட்சிகளை எல்லாம் பார்க்குறானோ அதெல்லாம் இந்த பொண்ணால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு டெலிபதியில் அந்த பொண்ணு உள்ளே போயிருக்கா. அப்போ ரொம்ப எங்கேயாவது சிக்கிட்டா கஷ்டப்படுறா அப்படின்னாலாம் அவனுக்கு அவள் சொல்லித்தரா, எங்கள் ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே இருந்தே, வெளியே ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் இல்லை, ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ளே என்ன சொல்லித்தரான்னா, நான் சொல்கிறத கேளு, நீ கண்ணை மூடி நான் சொல்கிறத செய்யி, நல்ல டீப் மெடிடேஷனுக்கு போ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத அவளை கடத்திடுவாங்க. ஏதோ ஒரு ஆபத்தில் இருப்பாள். அந்த ஆபத்தில் இருக்கும்போது நீ கண்ணை மூடுன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோவை சொல்லுவாள். கண்ணை மூடிட்டு அவள் எங்கே இருக்காங்கிறத டெலிபதிக்கலாகவே காட்சிகளாக அவளால் காமிக்க முடியும் அவனுக்கு. அவன் அதை தெரிஞ்சு அதை ஓடி வருவான். இது எந்தளவுக்கு சாத்தியம்லாம் எனக்கு தெரியல ரியல் லைஃப்பில். ஒரு வேளை டெலிபதிக்குள்ளேயே அந்த பொண்ணளவுக்கு இன்டெப்த்து டீப்பாக உள்ளே போகணுன்னா பார்க்க முடியுமா இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, டெலிபதி இருந்துச்சுன்னா ஃபோனுக்குன்னு ஒன்றும் தேவையில்லை. நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பான முறையில் அந்த அதர் பர்சன் யாரை நினைக்கிறோமோ அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகுது, அவங்களுக்கு கண்டிப்பாக அது போய் சேருதுங்கிறது மட்டும் எனக்கு ஊர்ஜிதமாக அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், கண்ணாடியிலெல்லாம் பார்ப்பாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு. கண்ணை மூடிட்டு அந்த பர்சனுக்கு வந்து கண்ணை திறந்துட்டு கண்ணாடி முன்னாடி இருக்க காட்சியை அந்த பர்சனுக்கு காமிப்பா. அந்த பர்சன் வந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு இது நல்லா இல்லை அதெல்லாம் சொல்லுவான். அந்த ஷர்ட்டுக்குமே வந்து அவனை பார்த்து சொல்லுவான், இந்த ஷர்ட் நல்லா இருக்கா, அந்த ஷர்ட் நல்லா இருக்கான்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மிராக்குலஸாக தெரிஞ்சது, ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது. இப்படி இருந்தால் லைஃபே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு அன்றைக்கி தேதிக்கு தோணுச்சு. ஆனால் நுண்ணுணர்வுங்கிற படத்தை பார்த்து தான் டெலிபதி இஸ் மோஸ்ட் பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இன்டெப்த்து இன் டீட்டெயிலாக நான் புரிஞ்சு ஒரு படம் வந்து நுண்ணுணர்வு. ஸோ அடுத்த படம் பார்ப்போம், மாறா தான் அடுத்த படம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். நான் 2021 பார்த்தேன்னு நினைக்கிறேன். மாறாவை பற்றி பேசுவோம். மாறா இந்த படத்தில் நான் பார்த்த விஷயங்கள் என்னென்னா, அவங்க கோர் சாய்ஸஸ் எல்லாமே சேமாக இருக்கும். தே மேக் தி சேம் கோர் சாய்ஸஸ். அதாவது அவங்களோட கோர் பிலீஃப் சிஸ்டமும் சேமாக இருக்கும். இவனுக்கும் வந்து அந்த அவர் யார், மௌலி ரொம்ப பிடிக்கும். மௌலியோட ஊருக்கு வந்துடுறான் அப்படின்னா, மௌலியோட ஊர்லேயே ஒரு
ஒரு சிஸ்டம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருப்பான்ல எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு, கம்யூனிட்டி மாதிரி, அதெல்லாம் இருக்குது. அது போக அவன் ஊர் சுற்றுறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர் சுற்றி அதில் சம்பாதிக்க நினைக்கிறான், நிறைய பீப்புளை மீட் பண்ணுறதுக்கு நினைக்கிறான், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். மீட் பண்ணுற பீப்புள்கிட்ட எல்லாம் ரொம்ப ஹியூமனிட்டியோடு இருக்கான். அவங்களுக்கு அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். இதுதான் அவனோட லைஃப் ஸ்டைல், அவனோட கோர் ஃப்ரீக்வன்சி. அவன் வீட்டையே எப்படி வச்சுருக்கான்னா ஓப்பன் புக்கு மாதிரி வச்சுருக்கான். ஸோ யாரும் வந்தாலும் தங்கிக்கலாம். அதே மாதிரி அவன் கவனிச்சுக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அவன் செடி கொடி கிளி எல்லாமே, அது எல்லாமே வந்து எப்படின்னா தன்னைத்தானே அது கவனிச்சுக்கிற மாதிரி வச்சுருக்கான். ஸோ அவன் இல்லைன்னா கூட அந்த இயக்கங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு குளுக்கோஸ் பாட்டில் மாதிரி வச்சு அதில் தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துட்டு இருக்க மாதிரி ட்ரிப் இரிகேஷன் மாதிரி வச்சுருப்பான். அந்த கிளி வந்து சாப்பிட்றதுக்கு இவன் இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்குள்ளே யாராவது சாப்பாடு போட்டுட்டாங்க, பீனட்ஸ் போட்டாங்கன்னா அதை வந்து எடுத்து அந்த கிளி சாப்பிட்டுக்குது, அவன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் செட்டப் பண்ணி வச்சுருப்பான். ஸோ இது எல்லாமே அந்த ஒரு ஆண் அப்படிங்கிற விஷயத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம். ஒரு கம்பீரம் அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல, ஹை ஸ்டாண்டர்ட் மென், அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயங்கள். இதே அதை அந்த பொண்ணு எடுத்துக்குவோம், மாறா படத்தோட ஹீரோயின். அந்த ஹீரோயின் எப்படின்னா அவங்களும் இந்த இதில் இருக்கிறது போய் தோண்டி இப்போ இந்த கீழடி நாகரிகம்லாம் தோண்டி பார்த்தாங்களே, ஆர்கியாலஜியில் இருக்கிறதுனால ஊராக சுற்றுறவருக்கு அந்த பொண்ணுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பழைய பொருட்கள்லாம் பத்திரமா வச்சு கையாளுறான். அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், அவனுக்கும் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நல்லாயிருக்கும், இவளுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் நல்லாயிருக்கும். இவளும் அப்போ வந்து நிறைய ஊராக ட்ராவல் பண்ணுறது பிடிச்சிருக்கு, நிறைய பீப்புளை பார்க்குறது பிடிச்சிருக்கு, இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அந்த சூழ்நிலை, அதே மாதிரி அந்த போகிற இடத்துல எல்லாம் இருக்க கல்ச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த மக்கள்கிட்ட பேசுறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, அவங்க உணவு முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே இவளுக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கா. இன்னொன்று, இவளுக்கு சின்ன வயசில் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அது பண்ணும்போது இது பண்ணும்போதெல்லாம் அந்த மீனாட்சி பாட்டி சொல்லி கொடுத்த கதை, அந்த சிப்பாயோட கதை, அந்த மீனோட கதை, அவன் உயிரை அவனுக்குள்ளே இல்லை, அவன் ஒரு மீனுக்குள்ளே பூட்டி வச்சுருந்தான் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஷி ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் இன் தட். அது ரொம்ப ஆழமாக அவங்க தீர்க்கமாக நம்புகிறாங்க இந்த ஹீரோயின். அதனால அந்த மாதிரி தான் ஒரு ஹீரோ நமக்கு இருப்பான் அப்படிங்கிற இமேஜினேஷன்லேயே தான் வளர்கிறாங்க. அதனால் வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை பிடிக்க மாட்டேங்குது. வீட்டில் இருந்து அந்த மாப்பிள்ளை பார்க்குறத எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் மாறாவோட ஊருக்கே வர்றாங்க. ஸோ அப்போ கடைசியில் அவங்களுக்கு எப்படி ஆகிடுதுன்னா மாறாவோட வீட்டிலையே தங்குற மாதிரி ஆகிடுது அந்த ஹீரோயினுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு மாறா எடுத்துக்கிட்டோன்னா, மாதவனும் எப்படி இருக்கான்னா மௌலி சொல்கிற கதையை கேட்டு கேட்டு தான் அவனும் வளர்ந்துருப்பான். அந்த மௌலியோட லவ் லெட்டர்ஸ் எல்லாம் அவன் நிறைய படிச்சிருப்பான், மீனாட்சிக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ். அப்போ மௌலியும் இதே கதையை சொல்லியிருப்பான், அந்த சிப்பாய் கதை, மீன் கதை, இதெல்லாம் சொல்லியிருப்பான். அப்போ மாறாவும் என்ன பண்ணுறான்னா ரொம்ப டீப் வித்தின் ஹிஸ் ஹார்ட், லவ்னா இவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மௌலியை பார்த்து நம்ப ஆரம்பிக்கிறான். மீனாட்சி இப்போ என்ன செய்கிறாலோ, எப்படி இருக்காலோ, என்ன சூழ்நிலையில் இருக்காலோ தெரியாது, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் அந்த மீனாட்சியை லவ் பண்ணேங்கிறதுக்காக இவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த மீனாட்சிக்காக காத்துக்கிட்டு இருக்காரே, அப்போ இவருக்கு லவ் எவ்வளோ சீரியஸு, இப்படி இருக்கிறது தான் லவ் அப்படின்னு அவன் நம்புகிறான். ஸோ இந்த கோர் வேல்யூஸ் எல்லாமே ஹீரோயின் அந்த படத்தில் இருக்கிற மாறாவுக்கும் சரி, அந்த ஸ்ரத்தாவா அந்த பொண்ணுக்கும் சரி, 2 பேருக்கும் மேட்ச் ஆகும் இந்த படத்தில். ஸோ அந்த கோர் வேல்யூஸ், கோர் ஃப்ரீக்வன்சி இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் 2 பேருக்கும். ஸோ லவ் இஸ் அ வெரி சீரியஸ் திங். உங்களுக்கு அந்த லவ் இருந்தால் கமிட்மெண்ட்டும் இருக்கணும். கமிட்மெண்ட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் தி அதர் பர்சன், கமிட்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம்செல்ஸ். அந்த மாதிரி அவங்களை சார்ந்த விஷயம் தான் அந்த லவ்வுக்கு நம்ம கமிட்டடாக இருக்கணுமா வேணாமாங்கிறது. நம்ம லவ் பண்ணவங்க நமக்கு கமிட்டடாக இருக்காங்க இல்லைங்கிறது அப்புறம். ஸோ இதெல்லாமே இந்த மாறா படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று, இந்த மாறா படத்தில் அவள் எப்படி மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்ரதா. அதே மாதிரி இவன் மாதவனும் வந்து மற்ற ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறான், அந்த அபிராமியை ட்ரீட் பண்ணுறது, அபிராமியோட பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, அபிராமி பொண்ணையும் அதே மாதிரி தான் பார்க்குறாங்க, யூஸ் பண்ணிக்க நினைக்கிறாங்க, அப்யூஸ் பண்ண நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போதெல்லாம் அந்த பொண்ணை படிக்க வைக்கணும், அதெல்லாம் சொல்லிட்டு தான் அபிராமி கடலில் குதிச்சு செத்து போவாள். ஷீ இஸ் லைக் அ ப்ராஸ்டியூட், அந்த மாதிரி இருப்பாள். ஸோ அப்போ மாறா வந்து போய் அந்த குழந்தைய அபிராமி பொண்ணை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றான். இவளும் அதை தெரிஞ்சு ஓடுறா இல்லை, ஸ்ரதாவும் ஓடுவா. அவள் வர்றதுக்குள்ளேயே மாறா வந்து காப்பாற்றி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுவான், அவன் கூடயே வச்சுக்குவான், அவன் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ அந்த கூட்டிகிட்டு போகும்போது மாறாதான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்கிறத ஸ்ரதா பார்த்துருவா. அப்போ ஸ்ரதா அந்த கூட்டத்துக்குள்ளேயும் மாறாவை தேடுவா. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கதையெல்லாம் விட்டுருங்க, இதை தாண்டி அந்த ஸ்ரதாவுக்கும் மாதவனுக்கும் இருக்கிற ஒரே கோர் ஃப்ரீக்குவன்சி இதெல்லாம் இந்த கதையை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் இவன் வந்து கடைசியில் இல்லை, படம் ஸ்டார்டிங்லேருந்தே அதுதான், அந்த மாதவனோட வீட்டுக்கு போகிறால, ஊருக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த டிராயிங்ஸை பார்ப்பாள். அந்த டிராயிங்ஸை பார்த்து அதுவே அவளுக்கு வந்து ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யாரா இவன் ஊர் பூரா வரைஞ்சி வச்சிருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கே பார்ப்பா. அப்புறம் பார்த்துட்டு அந்த மீனெல்லாம் பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிரும். நமக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கதை, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு காதல் கதையை ஒருத்தன் ஊர் பூரா வரைஞ்சி வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு தான் பூரா அதை எடுத்து பார்ப்பா அவன் வரைஞ்சிருக்கதெல்லாம். இவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். அந்த சங்கை வரைஞ்சிருப்பான், மீனை வரைஞ்சிருப்பான், அந்த மீனவன் கப்பலை ஓட்டிட்டு போகிறத வரைஞ்சிருப்பான், படகை ஓட்டிட்டு போகிறத வரைஞ்சிருப்பான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஷாக். நம்மளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு கதை எப்படி இன்னொருத்தருக்கு இந்த ஊரில் இருக்கவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் அவனை தேட ஆரம்பிக்கிறான். அவன் ரூமில் இருக்க ஸ்டோரி புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்தடுத்து அந்த கதை எங்கெல்லாம் நகருதோ அங்கெல்லாம் போய் அவனை தேடுறான் இல்லையா. அப்போ அவள் ஜன்னலில் மாறாவோட வீட்டில் இருக்கா. மாறாவோட வீட்டில் இருந்து அந்த ஜன்னல்லேருந்து பார்த்தா முழு வியூகமும் அப்படியே தெரியுது. அவன் வரைஞ்சிருக்கிறதோட அர்த்தம், இவ சின்ன வயசுலேருந்து அந்த மீனாட்சி பாட்டிக்கிட்ட கேட்ட கதை, அதாவது மேரி ஆண்டி கேட்ட கதை, இவன் வரைஞ்சிருக்க விஷயம் எல்லாமே ஒத்து போகுது. அப்போ இவன் தான் நமக்கான ஆளுன்னு அவன் டிசைட் பண்ணிடுறான். என்னுடைய கற்பனை கதாபாத்திரம் இங்கே லைவ்ல இருக்கு, உயிரோடு இருக்கான், இவன் தான் என்னுடைய அந்த அல்டிமேட் ஒன் அப்படிங்கிறத இவன் டிசைட் பண்ணிடுறான். அதனால தான் அவன் தேடி போகிறான் எல்லா இடத்துக்கும். அப்புறம் தேடி போனப்புறம் தான் அந்த மீனாட்சி பாட்டியோட உண்மையான லவ்வர் யார், அந்த சிப்பாய் யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்றான். ஸ்ரதா கண்டுபிடிச்சிருவார்ல, மௌலிகிட்ட பேசுவார்ல, மௌலி ஃபோட்டோவெல்லாம் காமிப்பான்ல. அப்போ மௌலிக்கு தெரியாமையே என்ன பண்ணுவான், இவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தானே இந்த மாதவன் இவ்வளோ பாடுபடுறான் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரதாவுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அவளுக்குமே இன்டெப்த் என்ன இருக்குன்னா, மீனாட்சி பாட்டி இவரோட சேர முடியாமல் தானே இது கன்னியாஸ்திரி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது அவளுக்கும் இருக்கும். அதனால் அந்த மீனாட்சி பாட்டியை அந்த ஊருக்கே வர வச்சு மௌலியும் மீனாட்சி பாட்டியும் வயசான காலத்தில் சேர்த்து வைப்பாள். அப்புறம் இதெல்லாம் அவன் செஞ்ச உடனே மாதவனுக்கு வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவான். அப்போ மாதவனை பொறுத்த வரைக்கும் என்ன, மௌலியோட லவ் தான் வந்து ரொம்ப டீப்பு, அதுதான் உண்மை, இப்படியே தானே வளர்ந்துருக்கான், ஸ்ரதாவும் அப்படி தானே இருக்கா. அப்போ அவங்க 2 பேருக்கும் இந்த ஃப்ரீக்குவன்சி மேட்ச் வந்துடுது. அப்போ இவளும் நம்மளை மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, அந்த கோர் ஃப்ரீக்குவன்சி, கோர் வேல்யூ, அந்த அல்டிமேட் ஒன்னுங்கிறது இவ எப்படி டிசைட் பண்ணுறா, இதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பாசிட்டிவ் ஹோப் கிடச்சிது. அப்போது நம்மளுக்கானவனும் எங்கேயோ பிறந்திருப்பான், அப்போ அவன் நம்மளை மாதிரியே தான் இருப்பான், அவனோட கோர் ஃப்ரீக்குவன்சி நம்மளை மாதிரியே தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ட்வின் ஃபிலிம் கான்செப்டை வீடியோஸாக கேட்கும்போது கதைகளாக மட்டும்தான் கேட்குறோம். அது ஒரு படமாக நம்ம கண்ணு முன்னாடி காட்சியகப்படுத்தி காட்சியகப்படுத்தி நம்ம அதை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்க புரிதலும் வரும்போது நமக்கு அதுக்கான ஒரு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு வேல்யூ ஆட் ஆகும் தெரியுமா, நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு விஷயம் நமக்கு பதிவாகும் தெரியுமா, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி, உண்மையிலே பவரும் ஜாஸ்தி. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ ஏன் ட்வின் ஃப்ளேம் இப்படி தான் இருப்பான், ஏன் கற்பனை கதாபாத்திரம் இப்படி தான் இருப்பான், அவனுக்கு எனக்கு கோர் வேல்யூஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், எங்கேயோ அவன் பிறந்திருக்கான். இது எப்போ பார்க்குறேன் நான், 2021 மார்ச்லேயோ என்னமோ பார்க்குறேன். அவனு அப்போ இப்படி தான் இருப்பான், எனக்கும் அவனுக்கும் ஒரே மாதிரி இருக்கும், மாறால வர்ற மாதிரி நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும். இந்த பாசிட்டிவ் ஹோப்பெல்லாம் எனக்கு இந்த படத்தை பார்த்து தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு போவோம், கலாட்டா கல்யாணம். எப்போ பார்த்தேன்னா 2022 பார்த்தேன் கலாட்டா கல்யாணம். அத்திரங்கிரே, தனுஷும் சாரா அலி கானும் நடித்த படம். அதை பற்றி பார்ப்போம். கலாட்டா கல்யாணம் ஹிந்தியில் அத்திரங்கிரேன்னு வந்த படம். இந்த கலாட்டா கல்யாணம் அப்படிங்கிற படம் மூலியமாக தான் ஹீலிங்னா என்ன அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னர் சைல்டு ட்ராமான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை நம்ம கேள்விப்பட்டு ஒரு வீடியோவாக நம்ம யூடியூப்பில் போய் மற்றவங்க பேசுகிறத கேட்டு அவங்களுடைய அனுபவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஒரு படத்தில் அது காட்சியகப்படுத்தப்பட்டு அந்த காட்சிகளை பார்த்து நம்ம புரிந்து உணர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அது எல்லாமே இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ஸோ கலாட்டா கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் இன்னர் சைல்டு ட்ராமானா என்ன, அதை எப்படி ஒரு டிவைன் மேஸ்குலைனாக இருக்கிறவன் ஹீல் பண்ணுவான், எர்த்லி மேஸ்குலைன்லேருந்து அவன் எப்படி டிவைன் மேஸ்குலைனாக ரைஸ் ஆகுறான், இவளை எப்படி ஹீல் பண்ணுறான், ஒரு ட்ராமடைஸ்டு ஃபெமினைனை ஃபஸ்ட்டு எப்படி எர்த்லி ஃபெமினைனாக கொண்டு வரான், அதுக்கப்புறம் எப்படி டிவைன் ஃபெமினைனாக சேஞ்ச் பண்ணுறான், இது எல்லாமே இந்த படத்தில் பார்த்தேன். ஸோ இதுக்கிடையில் பிரபஞ்சம் எவ்வளோ அழகாக வேலை செய்யுது, பிரபஞ்சம் அவங்களோட ஆழ் மனசு ஆசைகளை எப்படி கொடுக்குது, பிரபஞ்சம் அங்கே தப்பு பண்ணுறதுக்கே சான்ஸே கிடையாது அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்து நான் விட்னஸ் பண்ணின ஒரு விஷயம், நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமும் கூட. ஸோ அது ரொம்ப ஆழமாக போய் மனசில் அப்படி பச்சக்குன்னு உட்காந்துருச்சுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி உட்காந்த விஷயம் எனக்கு இந்த படத்தை பார்த்து. ஓகேயா, இந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு சாரா அலிக்கானா மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணும்போதெல்லாம் ஓடி ஓடி போயிடுவா. யாரோட ஓடி போனான்னு கேட்டால் கனவு காதலனோட ஓடி போயிட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜஸில் தான் நமக்கு தெரியும் அந்த கனவு காதலனே அவள் கற்பனைக்குள்ளே வச்சுருக்க ஒரு காதலன் தான் கனவு காதலனுங்கிறதே நமக்கு தெரிய வரும். அந்த கற்பனையிலேயே யாரை வச்சுருப்பானா அவங்க அப்பாவை தான் காதலனாகவே வச்சுருப்பா. ஸோ இதெல்லாம் அந்த படத்தை பார்த்தாலே தெரியும். ஸோ ஆக்சுவலாக இந்த படம் எதை எனக்கு சொல்லுச்சு அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் சாரா அலிகான் வந்து ரொம்ப குட்டி பொண்ணாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா இவ 3 பேர் சேர்ந்தது ஒரு குடும்பம். அவங்க அப்பா வந்து பேர் தெரியலையே, ஹிந்தி ஆக்டரு, அவன் வந்து ஒரு மெஜிஷியன், நான் பயங்கரமாக நல்லா மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். அம்மாவும் வந்து சாரா அலிகானாக தான் நடிச்சிருப்பா. ஸோ அம்மாவும் அப்பாவும் பயங்கரமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு கப்பல், அவ்வளோ அந்யோன்யமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய கப்பல். அவங்க லவ்வை பார்த்தா யாருக்குனாலும் வாழணும்னு ஆசை வரும், அப்படி இருக்கும். அது போக அப்பா மெஜிஷியன் அப்படிங்கிறதுனால அந்த லைஃபே அவளுக்கு ரொம்ப மேஜிக்கலாக தெரிஞ்சிருக்கும் சின்ன வயசுலேருந்து, இந்த சாரா அலிகான் குட்டி பொண்ணாக இருக்கும்போது. ஆனால் இது என்ன ஆகிடும்னா, நாளடைவில் அவங்க பாட்டி வீட்டில் தானே இருப்பாங்க, அதாவது அந்த அப்பாவினுடைய அம்மா வீடு. பாட்டி வீட்டில் இருக்கும்போது பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவங்க ஜாதி நிறைய ஜாதி வெறி பிடிச்சவங்க. அதனால் இந்த பொண்ணு அம்மா சாரா அலிகான் வந்து வேற ஒரு காஸ்ட்டுங்கிறதுனால இவனையும் பிடிக்காமல் போயிடுது. ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஒரு காஸ்ட் டிஸ்பியூட்டில் இந்த பொண்ணு நம்ம ஃபேமிலிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போட்டுட்டு கொளுத்திக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து ஒரு என்னமோ ஸ்பிரிட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பிரிட் வச்சுருப்பாங்க. அப்போ கொளுத்திக்கிட்டோம்னாலே எரிய மாட்டோம்ல, அதை மாற்றிட்டு இவங்க மண்ணெண்ணெய் கெரோசினை வச்சுருவாங்க. ஸோ வந்து கெரோசினை வைக்கும்போது அவன் எரிஞ்சு போயிடுவான். அது அவனோட சேர்ந்து அவங்க அம்மாவும், அந்த அம்மா சாரா அலிகானும் அவனை கட்டி பிடிச்ச அந்த மெஜிஷியன், அதாவது இந்த சின்ன பொண்ணு சாரா அலிகானோட அப்பா எரிஞ்சிருவார். எரியும் போது அவங்க அம்மாவும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ஆன் தி ஸ்பாட் இவ கண்ணு முன்னாடியே எரிஞ்சு போய் இறந்து போய்ட்றாங்க. அதுக்கு காரணம் அந்த பாட்டி தான் அவளுக்கு நல்லா பதிஞ்சிருது. இது வந்து இன்னர் சைல்டு ட்ராமாவாக அவள் மனசுக்குள்ளே போய் உட்காந்துருது. இன்னொன்று என்னென்னா, சரி வளர்த்தது தான் வளர்த்தாங்கல்ல, சின்ன வயசுலேருந்து சாரா அலிகானை இந்த பாட்டி தான் வளர்க்கும். அந்த பாட்டியும் எப்படி வளர்த்துருக்கும்னா, அவளை பிடிக்காமையே அவளை ஒரு வேண்டா பொருளாகவே வளர்த்துருக்கோம் வீட்டில். இவளும் அவங்கள பிடிக்காமையே, ஏன்னா எரிச்சிட்டாங்கல்ல அவங்க அப்பா அம்மாவை, வேறு இடம் இல்லாமல் போக்கடம் இல்லாமல் அவங்கக்கிட்டே இருந்து வளர்ந்துருப்பா. அதனால் அந்த பாட்டி அரேஞ்ச் பண்ணுற கல்யாணத்தில் இருந்தெல்லாம் ஓடி ஓடி போயிடுவா. ஸோ இது எப்படி இன்னர் சைல்டு ட்ராமாவை இதில் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் இந்த சாரா அலிகான் இப்போ பெரிய பொண்ணாக வளர்ந்துட்டா. ஓகேயா, அப்போ இந்த பெரிய பொண்ணு வந்து அந்த இன்னர் சைல்டாக குட்டி பொண்ணாக இருந்தால, அவங்க அப்பா அம்மா எரிஞ்சதை பார்த்த ஸ்டேஜில் இருந்து அந்த குட்டி பொண்ணு இருந்தால, அவளை வந்து எப்போ பார்த்தாலும் இந்த பெரிய வளர்ந்துருக்க சாரா அலிகான் இருக்கால, அவன் முதுகில் சுமந்துக்கிட்டே திரிவா. எங்கே போனாலும் ஒரு கயிறு போட்டு எங்கேயோ இறங்குவா, ஒரு மதிலிருந்து கீழே இறங்குவா. அப்போ கூட இந்த குட்டி பொண்ணை கீழே விடாமல், அதாவது குட்டி வயசு சாரா அலிகானை கீழே விடாமல் முதுகில் சுமந்துக்கிட்டே கீழே இறங்கி வருவா. ஸோ இப்படி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை எதனுடைய பிரதிபலிப்பாக காமிச்சிருப்பாங்கன்னா, அவளுக்குள்ளே இன்னும் அந்த ரணமான சின்ன குட்டி சாரா அலிகான் உள்ளே வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறா. எல்லா இடத்துலையும் அந்த சாரா குட்டி ட்ராமடைஸ்டு சாரா அலிகான் இருக்கா அப்படிங்கிறதையே காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவளுக்கு ஆழ் மனசில் என்ன இருக்கும், சாரா அலிகானுக்கு வளர்ந்துருக்கால இப்போ பொண்ணு, அவளுக்கு என்ன இருக்குன்னா, எங்கள் அப்பா மாதிரியே ஒரு மாப்பிள்ளை எனக்கு வேணும், அவன் வந்து அவ்வளோ நல்லா மேஜிக் பண்ணணும், என்னை சூப்பராக பார்த்துக்கணும், எங்கள் அப்பா தான் என்னோடய ஹீரோ, எங்கள் அப்பாவும் அம்மாவும் எந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கையை நான் அவனோட வாழணும், அந்த அப்பா மாதிரியே வர்ற மாப்பிள்ளை கூட வாழணும். இதெல்லாம் ஆழ்மனசோட கனவு, எக்ஸ்பெக்டேஷன். ஓகேயா, ஸோ அதனாலே எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா, இவங்க அந்த அளவுக்கான மாப்பிள்ளையை தேட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு பிலீஃப் சிஸ்டம் உள்ள. தனுஷ் இதுக்கிடையில் ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான்.
தனுஷும் அதே நார்த் இந்தியாவில் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காலேஜோட டீனோட பொண்ணையே லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். ஏன்னா அவனுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஸோ அப்போ கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும், நல்ல லைஃப்பை வாழலாம். அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி, ஆமாம், அவன் போஸ்ட்டு எங்கேயோ மேலே ஏறி உட்காந்துட்டு போஸ்ட் கம்பத்தை சரி பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டு கேட்கும்போது சொல்லுவான், எனக்கு இந்த மாதிரியெல்லாம் லைஃப் வாழணும், அந்த பொண்ணு கூட ஹாப்பியாக இருக்கணும், அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், இதெல்லாம் தனுஷ் சொல்லுவான். அப்போ அவனோட ஆழ் மனசாசியும் இதுதான், அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியாக வாழணும், அந்த பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட எமோஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஆனால் தனுஷ் செலக்ட் பண்ண பொண்ணு அதுக்கு ஆப்ட் கிடையாது. அப்போ இப்போ பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, தனுஷுக்கு சாரா அலி கான் யாருன்னே தெரியாது, சாரா அலி கானுக்கு தனுஷ் யாருன்னே தெரியாது. ஆனால் பிரபஞ்சத்துக்கு தெரியுமா இல்லையா? அப்போ சாரா அலி கான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி, அவன் மனசுக்குள்ளே வச்சுருக்க அந்த கற்பனை காதலனோட ஃப்ரீக்குவன்சி தனுஷோட ஃப்ரீக்குவன்சி. ஓகேயா? அதாவது தனுஷ் வந்து அந்த ஹாப்பியாக வாழணும், கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக வாழணும், இதெல்லாம் அவன் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கான்ல, அதுக்கான ஃப்ரீக்குவன்சி சாரா அலி கான். இப்போ வீட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருப்பாங்க, அந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளையை கடத்தி தூக்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் அந்த மாப்பிள்ளையை கடத்தி தூக்கிட்டு வந்து நைட்ரஸ் ஆக்சைடு கேஸை கொடுத்துருவாங்க. சாரா அலி கானையும் ரெடி பண்ணி பாயாசத்தில் என்னத்தையோ மயக்க மருந்து போட்டு சாரா அலி கானுக்கு அந்த மயக்க மருந்தில் வந்து மயக்க மருந்தையும் கொடுத்துட்டு நைட்ரஸ் ஆக்சைடையும் போட்டு 2 பேருக்கும் வீட்டில் வச்சு கல்யாணம் நடக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே 2 பேராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா 2 பேருமே மயக்கத்தில் இருக்காங்க, 2 பேருமே நைட்ரஸ் ஆக்சைடோட அந்த இதுக்குள்ளே இருக்காங்க, கேருக்குள்ளே இருக்காங்க. அதனால் கல்யாணம் நடக்கும், தாலியெல்லாம் கட்டிடுவான், இவன் பொட்டு வச்சு விடுவான், நெத்தியில் குங்குமம் வச்சு விடுவான், எல்லாம் நடக்கும், அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாரா அலி கானும் இவனும் 2 பேரும் சேர்ந்து ட்ரெயினில் போகிறாங்க. இவன் சாரா அலி கானை அவன் இருக்கிற ஹாஸ்டலுக்கே கூட்டிகிட்டு வர்றான். ஸோ இதெல்லாம் பிரபஞ்சம் ஆல்ரெடியே ப்ரீ பிளான் பண்ணி தான் வச்சுருக்கு, எதையுமே புதுசாக அது செய்யலை, நமக்கு தான் அது புது விஷயம். ஓகே, இதெல்லாம் அந்த படத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், விட்னஸ் பண்ண விஷயம். அப்போ பிரபஞ்சம் தப்பு பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது, பிரபஞ்சம் கரெக்டாக தான் வேலை செய்யுது. இவன் வந்து ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறம் மாத்திரைக்கு துணி இருக்காது, ஒன்றும் இருக்காது, இவளும் இவங்க கூடயே ஹாஸ்டலில் இருக்கிறா. அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது 2 பேருக்கும் ஃபீலிங்ஸ் நிறைய வருது. அப்புறம் என்ன சொல்கிறான்னா, ட்ரெயினில் கூட்டிகிட்டு வர்றான்ல ஹாஸ்டலுக்கு, ட்ரெயினில் கூட்டிகிட்டு வர வழியிலே 2 பேரும் பேசிக்கிறாங்க, உனக்கான அந்த பொண்ணு வந்ததும் நான் கிளம்பி போயிடுறேன், எனக்கான என்னோட அந்த கற்பனை காதலன் வந்துடுவான், அவன் கூட போயிடுவேன்லாம் சாரா அலி கான் சொல்லிக்கிட்டே வரான். அப்போ இவங்க 2 பேருமே நம்ம பாதையில் போயிடலான்னு நினச்சிக்கிட்டு தான் இவன் ஹாஸ்டலுக்கே அது வரைக்கும் இவன் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு தான் கூட்டிகிட்டே வர்றான். ஆனால் வர்ற இடத்துல இது 2த்துக்கும் ஃபீலிங்ஸ் ஆயிடுது. அதுக்கிடையில் இவன் வந்து சாரா அலி கான்கிட்ட வந்து சொல்கிறான், எனக்கு பிடிச்ச பொண்ணுக்கும் எங்கள் டீனோட பொண்ணுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம், நான் அந்த நிச்சயதார்த்தத்துக்கு போகிறேன், இங்கே நான் உன்னை தனியாக விட்டுட்டு போக முடியாது, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவான். அந்த பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் அவள் போய் அங்கே போய் தான் அப்போ தான் அந்த சக்கலத்தி சாங்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த சாரியை கட்டிக்கிட்டெல்லாம் டான்ஸ் ஆடுறா. அப்போ வந்து நான் அந்த சாரியை கட்டிட்டு நான் அழகாக இருக்கட்டான்லாம் கேட்குறான், அதுலேயே மயங்கி போயிடுறான் தனுஷ். ஸோ இந்தளவுக்கான அந்த ஒரு கான்வர்சேஷனே இல்லைன்னா கூட ஒருத்தருக்கான புரிதல் இருக்குது சாரா அலி கானுக்கும் தனுஷுக்கும் நடுவில். இந்த பொண்ணு வந்து எப்படி இருக்கான்னா, அவங்க அப்பா வளர்த்த பொண்ணு அப்பா பொண்ணாவே இருக்கிறா, தனுஷுக்கான பொண்ணாக மாறவே இல்லை. ஸோ அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி சாரா அலி கானை தப்பாக பேசவுமே, அதாவது இப்போ நிச்சயம் பண்ணியிருக்காருல அந்த டீன் வந்து தப்பாக பேசவுமே சாரா அலி கானை, அப்போ தான் சாரா அலி கானுக்காக இவன் ஸ்டாண்ட் எடுக்கிறான். அப்போ தான் அந்த இடத்துலையும் மேஸ்குலைன் அந்த ஹை ஸ்டாண்டர்ட் மேன் ஆகுறான். அப்போ உங்கள் வீட்டில் இருக்க பொண்ணெல்லாம் நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுங்க, திட்டிட்டு கூட்டிகிட்டு வரான்ல பஸ்ஸில். ஸோ பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணே வேண்டான்னு சொல்லிட்டு, அப்போது இது வந்து இவன் சூஸ் பண்ண பொண்ணு, ஆனால் அது நமக்கு சரியான ஆப்ட் ஃபிட் இல்லைன்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அதனால் அதுக்கப்புறம் அந்த சாய்ஸ் ஆப்ஷனுக்கே அவன் போல, பிரபஞ்சமே அதை கட் பண்ணிடுது. இவங்களோட ட்ரூ கலர் இதுதான் காமிச்சு கொடுத்துருது இல்லை, பிரபஞ்சம் காமிச்சு கொடுத்து அவங்கள கட் பண்ணிடுது. அதுக்கப்புறம் சாரா அலி கானும் இவனும் ஹாஸ்டலுக்கே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அந்த தனுஷோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருப்பான், அந்த ஃப்ரெண்டும் தனுஷும் பார்த்து இவளை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இவள் தனியாகவே பேசிக்கிட்டு இருக்கா, தன்னோட காதலன் கூட பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஒரு சேர் இருந்துச்சுன்னா அந்த சேர் பக்கத்தில் இந்த கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாள்ல, அந்த மாதிரியே அந்த இல்யூஷன்லேயே அந்த கற்பனை காதலன் உட்காந்துருக்க மாதிரி அவனும் சாப்பிட்ற மாதிரி இப்படியே வாழ்ந்துட்டு இருப்பா. அப்போ இது கண்டிப்பாக நம்ம சைக்கலாஜிக்கலாகவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தனுஷும் என்ன பண்ணுவான்னா, அவன் இருக்கிற மாதிரியே நடித்து அவளுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி ஃபுல்லாக அப்படியே அந்த கற்பனை காதலன், அவங்க அப்பாவை தானே கற்பனை காதலன் வச்சுருக்கா, அவங்க அப்பா இருக்கிற மாதிரி அவங்க அப்பா அவரன் கூட வாழ்கிற மாதிரியே தனுஷும் ப்ரிட்டன் பண்ணிகிட்டே இருப்பான்.
ஸோ இது எல்லாமே எனக்கு டிவைன் மேஸ்குலைன் குவாலிட்டியாக தான் தெரிஞ்சுது. இன்னொன்று என்னென்னா, பிரபஞ்சம் இவங்க 2 பேரையும் இணைச்சதுனால தான் இந்த ஹீலிங் எல்லாம் இந்த பொண்ணுக்கு நடக்குது. இந்த பொண்ணுக்கு நடக்க இவனுக்குமே இந்த ஹீலிங் பூரா இவனுக்கும் இந்த சைடு நடக்குது. அப்போ அந்த இன்னர் சைல்டெல்லாம் வந்து அப்போ தான் அவனுக்கு அந்த சாராவுக்கு வந்து சாராக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை சாரா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ ஆகி தனுஷை நம்ப ஆரம்பித்து தனுஷ்கிட்ட க்ளோஸ் ஆகுறா. அப்போ இவன் சொல்லி கொடுக்குற விஷயங்கள்லாம் அந்த குழந்தையும் கேட்டு ஓ இது இப்படி இல்லை போல் இருக்குன்னு அந்த குழந்தையும் தன்னோட ரணத்துலேருந்து ஃப்ரீயாக வெளியே வந்து அந்த தனுஷ்கிட்டேயே பழக ஆரம்பிக்குது, தனுஷோட ஃப்ரெண்டுக்கிட்டேயும் பழக ஆரம்பிக்குது. இதெல்லாம் அந்த படத்தை நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிருந்தீங்க, நடக்கிற சீக்வன்ஸை சைக்கலாஜிக்கலாக அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ இதெல்லாம் நடக்க தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தான் சொல்கிறான், நான் தான் உனக்கான பர்சனுங்கிறதையும் அவன் தனுசு பதிவு பண்ணிக்கிட்டே வருவான். அந்த உனக்கு தான் என்ன பிடிக்கல, டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸுக்கு போவாங்கல்ல. டைவர்ஸுக்கு போகும்போது அவன் வந்து டைவர்ஸ் இதில் கையெழுத்து போட சொல்லுவான், அந்த லெஜர்லேயோ ரெஜிஸ்டர்லேயோ இடத்துலையோ இல்லை. இவன் கையெழுத்து போடாமல் ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்குவான். நான் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னா. ஏன் பிடிக்கல? உனக்கு தான் கற்பனை காதலன் இருக்கான்ல, நான் வேண்டான்ல, அவன் வந்தது நீ அவன் கூட போகிறதுக்கு தானே ரெடியாக இருக்க, இதெல்லாம் கேட்பான் தனுஷ். அப்போ சொல்லுவாள், அவனுக்கு கற்பனையில் தானே அவன் இருக்கிறான், நீ நிஜத்தில் தானே இருக்கிற. ஒரு பொண்ணுக்கு கற்பனையில் ஒருத்தர் நிஜத்தில் இருந்தா என்ன பிரச்சனை? இதெல்லாம் கேட்கும்போது அப்போ சொல்கிறான், அவனுக்கான அந்த எமோஷ்னல் ஸ்டாண்ட் எடுக்கிறதும் அவன் பண்ணுவான். அப்போ அது பக்குவ நிலைக்கு வந்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே தனுஷ் கையாளுவான். அதை நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அப்புறம் அவளாக வரணும், தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவான்னா தனுஷ் அவளுக்கு புரிய வைப்பான். சரி உன்னோட கற்பனை காதலன் வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் கடைசியில் ஓடுவா. ஓடினதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, சரி நீ போயிட்டு வா, எப்படினாலும் அவன் நம்மக்கிட்ட தான் வருவான்னு தனுஷ்க்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பட்டு வேஷ்டி சிட்டியாக என்னமோ ஒன்று அட்டடப்பால் எடுத்து வச்சுட்டு ஸ்வீட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஸ்வீட் எல்லாம் கொடுப்பான். அதுக்கப்புறம் கடைசியில் இவ ரியலைசேஷன் வரும் இவளுக்கு. அந்த அவங்க அப்பான்னு கற்பனையாக ஒரு உருவத்தை வச்சுருந்தால, அந்த கற்பனை உருவம் எரிஞ்சு போச்சு அப்படிங்கிற அக்செப்டன்ஸுக்கே வரும். அது இனிமேல் லைஃப்பில் கிடையாது, அந்த கற்பனை கதாபாத்திரத்தோட நிஜம்தான் தனுஷ் அப்படிங்கிறத அவளுக்கு புரிஞ்சுக்குவா, கடைசியில் தான் புரிவா. அதுக்கப்புறம் அந்த சாரா அலி கான் வந்து அவள் பாப்பா, அவளோட அந்த குட்டி குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தையும் ஹீலாகி வளர்ந்து அதுதான் இன்னைக்கு நம்ம சரியாயிட்டோம், இந்த சாரா அலி கான் வந்து தனுஷை தான் லவ் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணி தான் உள்ள ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஓடி வந்து தனுஷை கட்டி பிடிச்சிக்குவா. ஸோ இப்படி தான் அந்த படத்தையே ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, இந்த ஹீலிங் ஃபுல்லாக மொத்தமாக எப்படி நடக்குது, பிரபஞ்சம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக 2 பேர்த்த எப்படி இணைக்குது. இன்னொன்று சேர்ந்ததுக்கப்புறம் கூட ஒரு ஆண் எப்படி பக்குவ நிலைக்கு வர்றான், எர்த்லி மாஸ்குலைன்றது எப்படி டிவைன் மாஸ்குலைனுக்கு வர்றான், அப்போ டிவைன் மாஸ்குலைன் ஆகிட்டான்னா அவளையும் டிவைன் ஃபெமினைன் ஆக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். எத்தனை பேர் என்னோட கண்ணோட்டத்தில் படம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ இது என்னோடய ஒப்பீனியன். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு 4 படம் வச்சுருக்கேன், அதை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் நான். இதுவே இப்போ இது ஆல்ரெடி ஒரே கடல் ஒரு வீடியோ, இது ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோங்கும்போது 3 வீடியோ ஆயிடுது, போதும்.